بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الأمين وعلى آله وأصحابه الطيبين الطاهرين ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، وقال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. واذكر ربك تضرعا وخفيا. وقال رسول الله صلى الله عليه وسلم: صدقة السر تطفأ غضب الرب. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. பேரன்பும் பெரும் கருணையும் கொடைமிக்க பேருபகாரி அல்லாஹ்விற்கே கோடான கோடி புகழ். நபிகள் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சகாபாக்கள், தாபிஈன்கள், தபஇ தாபிஈன்கள், உலமாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இங்கு அமர்ந்திருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. அல்லாஹ்வின் கிருபையால் அவனுடைய பொருத்தத்தை நாடியவர்களாக அவனுடைய மாளிகையில் இழ்த்திக்காவுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிற மார்க்க நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நல்ல விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை தங்களுடைய வாழ்க்கையில் ஏற்று நடக்கும்படியும், எந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அந்த விஷயங்களை விட்டு விலகி இருக்கும்படியும் எனக்கும் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு, இறை அச்சத்தை கொண்டு நசீஹத்து செய்தவனாக எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா அவனை நெருங்குவதற்குண்டான வாய்ப்பை தான் நாடக்கூடியவர்களுக்கு வழங்குகிறான். பொதுவாக அல்லாஹ்விடத்திலே நம்முடைய நல்லறங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் அதற்கு 2 நிபந்தனைகள் அவசியம். முதலாவது நிபந்தனை, அதில் இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை, அது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறைக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். இரண்டும் இருக்க வேண்டும். இரண்டில் ஒன்றிருந்து ஒன்றில்லை என்று சொன்னாலும் அல்லாஹ்விடத்திலே அந்த அமல் நிராகரிக்கப்படுகிறது. இஹ்லாஸ் இருக்கிறது, அது சுன்னத்தின் அடிப்படையில் இல்லை என்று சொன்னாலும் நிராகரிக்கப்படும். சுன்னத்தின் அடிப்படையில் இருக்கிறது, ஆனால் அதில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னாலும் நிராகரிக்கப்படும். ஆக இஹ்லாஸும் இருக்க வேண்டும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய வழிமுறைக்கு ஒத்ததாகவும் இருக்க வேண்டும். இந்த 2 நிபந்தனைகளும் இருந்தால் மட்டும்தான் ஒரு அமல் அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்பட்டு அதற்கான நற்கூலியை பெற முடியும். பொதுவாக அறிஞர்கள் சொல்லுவார்கள், அமல் இல்லாமல் இல்மு இருப்பதும் பரிபூர்ண பலனை தராது, இல்மு இல்லாமல் அமல் மட்டும் இருப்பதும் பரிபூர்ண பலனை தராது. இல்மும் இருக்கிறது, அமலும் இருக்கிறது, ஆனால் அதில் இஹ்லாஸ் இல்லை என்று சொன்னாலும் பரிபூர்ணமான பலனை பெற முடியாது என்பதாக அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள். அந்த வகையில் இஹ்லாஸை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன என்பதனுடைய அடிப்படை புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையிலே அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மட்டுமே நோக்கமாக கொண்டு செயல்படுவது இதற்கு இஹ்லாஸ் என்பதாக சொல்லுவார்கள். முகஸ்துதியும் பெருமையும் உலகத்தினுடைய ஆதாயங்களை எதிர்பார்ப்பதும் அல்லாஹ்வினுடைய திருப்தியை விட தன்னுடைய சுய திருப்திக்காக வேண்டி ஒரு அமலை செய்வதும் இஹ்லாஸ் கெட்டு போவதற்குண்டான காரணிகளாக அமைந்து விடுகிறது. முகஸ்துதியோடு செயல்படுவது, பெருமையோடு செயல்படுவது, உலக ஆதாயத்திற்காக வேண்டி செயல்படுவது, இறைவனின் திருப்தியை விட சுய திருப்திக்காக வேண்டி ஒரு அமலை செய்வது, இவைகள் அனைத்தும் இஹ்லாஸை கெடுப்பதற்கான காரணிகளாக அறிஞர்களால் குறிப்பிடப்படுகிறது. ஆக அந்த அடிப்படையில் முகஸ்துதியும் பெருமையும் ஏற்பட்டு விடாமல் ஒரு அமலை செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து இன்றைய ஜும்மாவுடைய உரையிலே சில முக்கிய விஷயங்களை பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இரவினுடைய கடைசி நேரம் இருக்கிறது, மக்கள் எல்லாம் தூங்கக்கூடிய நேரம், அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நீ செய்யக்கூடிய காரியங்கள் தெரியும். அப்படிப்பட்ட நேரம், அல்லாஹ்விற்கு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அதுதான். அந்த நேரத்தை அடைந்து கொள்வதற்கு யாராவது சக்தி பெற்றால் அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்ளட்டும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்று சொன்னால் அந்த இரவினுடைய கடைசி பகுதி அதுதான் தஹஜ்ஜுனுடைய நேரம். மக்கள் அனைவரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாமல் செய்யப்படக்கூடிய அந்த அமல் அதிக கனம் உள்ளதாக இருக்கிறது. எனவே அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். இன்னொரு ஹதீஸ், மிக மிக முக்கியமான ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐ யகூன லஹு ஹபஉம் மின் அமலின் ஸாலிஹ் ஃபல்யஃஅல் என்பதாக சொன்னார்கள்.
அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் வண்ணம் ஒரு ரகசிய சேமிப்பு இருக்கட்டும். அந்த ரகசிய சேமிப்பு 2 சந்தர்ப்பங்களில் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஒன்று, நீங்கள் சோதிக்கப்படுகிற நேரத்தில் அந்த ரகசிய சேமிப்பு உதவியாக இருக்கும். இன்னொன்று, நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அந்த ரகசிய சேமிப்பு உதவியாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்விற்கு மட்டும் தான் தெரியும். உங்களுக்கும் அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் வகையில் அந்த ரகசிய சேமிப்பு இருக்கட்டும். அந்த ரகசிய சேமிப்பு நீங்கள் சோதிக்கப்படுகிற நேரத்தில் உங்களுக்கு உதவியாக இருக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கிற போது உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்று சொன்னால், சில நற்காரியங்களை நாம் அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் வகையில் செய்து சேமித்து வைத்திருக்க வேண்டும். 3 பேர் ஒரு குகைக்குள் அகப்பட்டுக் கொள்வார்கள். தள்ளி பார்க்கிறார்கள், முடியவில்லை. அழைத்து பார்க்கிறார்கள், யாரும் வரவில்லை. என்ன செய்யலாம்? அவர்கள் கூடி ஆலோசனை செய்கிறார்கள். அல்லாஹ்வை தவிர நமக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லை. எனவே அவனை அழைப்போம். எப்படி அழைப்பது? அவனுக்காக மட்டுமே நினைத்து செய்யப்பட்டிருக்கக்கூடிய நம்முடைய நல்ல அறங்களை அவனிடத்தில் சொல்லி, நான் உனக்காகத்தான் செய்தேன், நீதான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவனிடத்தில் இறைஞ்சுவோம். அவன் நமக்கு உதவி செய்வான் என்பதாக மூவரும் அல்லாஹ்விற்காக வேண்டி இஹ்லாஸோடு செய்த நற்கருமங்களை எடுத்து சொல்லி அல்லாஹ்விடத்திலே உதவியை பெற்று கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குகையை அடைத்த பாறை விலகி அவர்கள் வெளியே வந்தார்கள் என்கின்ற ஒரு சரித்திரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ஆக இக்கட்டான நேரத்தில், நெருக்கடியான நேரத்தில், சோதிக்கப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் மட்டும்தான் உதவி செய்ய முடியும் என்கின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் செய்து சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அந்த ரகசிய சேமிப்பு உதவியாக இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதற்கு இது அற்புதமான ஒரு உவமையாகும். ஹலீஃபாவாக நீண்ட காலம் பதவி வகித்த ஒரு ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான். வலீத் இப்னு அப்துல் மலிக், சுலைமான் இப்னு அப்துல் மலிக், ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக், இவர்கள் மூவருமே அப்துல் மலிக் இப்னு மர்வானினுடைய மகன்கள். இவர்கள் தான் அடுத்தடுத்து ஹலீஃபாவாக இருந்தார்கள். வரிசை பிரகாரம் சொல்வதாக இருந்தால் வலீத் இப்னு அப்துல் மலிக் ஹலீஃபாவாக இருந்தார். அதற்கு பிறகு சுலைமான் இப்னு அப்துல் மலிக் ஹலீஃபாவாக இருந்தார். அதற்கு பிறகு ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்தார்கள். அதற்கு பிறகு ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஹலீஃபாவாக இருந்தார். 3 மகன்களும் ஹலீஃபாவாக இருந்தார்கள். 4வது ஒரு மகன் இருக்கிறார், அவர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக். ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக், ஹலீஃபா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் ஹலீஃபாவாக இருந்த காலத்திலே எல்லை பாதுகாப்பு படையினுடைய தளபதியாக இருந்தவர் மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக். மஸ்லமத் இப்னு அப்துல் மலிக் அவர்களோடு நடந்த ஒரு பிரபலமான ஒரு சரித்திரம் பல நூல்களிலே குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக இப்னு மன்சூர் அவர்கள் தன்னுடைய முக்தசர் தாரீஹ் திமிஷ்க் என்கின்ற கிதாபிலே இந்த நிகழ்ச்சியை சொல்லுகிறார்கள். மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் எல்லை பாதுகாப்பு படை தளபதியாக இருக்கிறார். ரோமாபுரியினுடைய ஒரு மிகப்பெரிய கோட்டையை முற்றுகையிட்டு உள்ளே செல்ல வேண்டிய ஒரு நிலை. அந்த கோட்டைக்கு உள்ளே செல்வதற்கு முயற்சி செய்கிறார்கள், ஆனால் முடியவில்லை. மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் தன்னுடைய படை வீரர்களுக்கு முன்னால் இருக்கிறார். இந்த கோட்டையினுடைய கதவை நம்மால் திறக்க முடியவில்லை. அந்த பாறையை நகர்த்த வேண்டும் என்று சொன்னால் கோட்டைக்கு உள்ளே செல்ல வேண்டும். உள்ளே செல்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. நகரத்தினுடைய கழிவு நீரெல்லாம் வெளியேறக்கூடிய அந்த கால்வாய் இருக்கிறது, நம்முடைய பாஷையில் சொல்வதாக இருந்தால் பாதாள சாக்கடை. அந்த கழிவு நீர் வரக்கூடிய சுரங்கத்தின் வழியாக உள்ளே சென்று கோட்டை கதவை திறக்க முடியும். அதற்கு யாராவது தயாரா என்பதாக மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் படை வீரர்களை பார்த்து கேட்கிறார். சிறிது நேரம் அமைதியாக இருக்கிறது படை. ஏனென்று சொன்னால் அந்த கழிவுநீர் சுரங்கத்தின் வழியாக கோட்டைக்குள் செல்வது என்பது உயிரை பணயம் வைப்பதற்கு சமம். அப்போது முகத்தை மூடிய நிலையில் ஒருவர் எழுந்து தான் அந்த காரியத்தை செய்கிறேன் என்பதாக கழிவுநீர் சுரங்கத்தின் வழியாக கோட்டைக்கு உள்ளே சென்றார். உள்ளே சென்று கோட்டை கதவையும் திறந்து விட்டார். கோட்டை வெற்றி கொள்ளப்படுகிறது. படை வீரர்களுக்கு மத்தியில் மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் கேட்கிறார், அந்த கழிவுநீர் சுரங்கத்தின் வழியாக உள்ளே சென்று கோட்டை கதவை திறந்த அந்த வீரர் யார்? அவரை நான் கண்ணியப்படுத்த வேண்டும், அவருக்கு நாம் பரிசு வழங்க வேண்டும் என்பதாக அறிவிக்கிறார். யாருமே எழவில்லை. நான் தான் செய்தேன் என்று யாருமே கூறவில்லை. இப்படி ஒரு வீரர் உண்மையிலேயே கௌரவிக்கப்படுவதற்கு தகுதியானவர். எனவே அந்த காரியத்தை செய்தவர் யார், முன்னே வரட்டும் என்பதாக மீண்டும் மீண்டும் கேட்கிறார். யாரும் வருவதாக தெரியவில்லை. இறுதியிலே சொல்லுகிறார், சரி, அந்த காரியத்தை செய்தவர் யாரோ அவர் என்னை இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் என்னை வந்து சந்திக்கட்டும் என்பதாக அறிவிப்பு செய்துவிட்டு படை தளபதி போகிறார்.
அன்றைய இரவு அவருடைய வீட்டு கதவு தட்டப்படுகிறது. திறந்தால் ஒருவர் நின்று கொண்டிருக்கிறார். அந்த சுரங்க வீரர் நீதானா என்பதாக கேட்கிறார். அவர் சொன்னார், அவர் உங்களை சந்திப்பதாக இருந்தால் 3 நிபந்தனைகளை விதிக்கிறார். அந்த 3 நிபந்தனைகளை நீங்கள் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவரை நீங்கள் சந்திக்கலாம் என்பதாக சொல்லுகிறார். ஏற்றுக்கொள்கிறேன். என்ன நிபந்தனை? முதலாவது நிபந்தனை, அவரை மற்ற வீரர்களை விட உயர்வாக கருதக்கூடாது. இரண்டாவது நிபந்தனை, எந்த வகையிலும் அவருக்கு பரிசில் தந்து கண்ணியப்படுத்த கூடாது. மூன்றாவது, அவர் குறித்த எந்த செய்தியையும் ஹலீஃபாவிடத்திலே சொல்லக்கூடாது. இந்த 3 நிபந்தனைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அவரை நீங்கள் காணலாம் என்பதாக சொல்லுகிறார். 3ஐயும் தான் ஏற்றுக்கொள்வதாக சொல்லுகிறார். அப்போது அவர் சொல்லுகிறார், நான் தான் அது. என்னை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இந்த நேரத்தில், இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் உங்களுக்கு முன்னால் நான் தோன்றினேன். தயவு செய்து இந்த 3 நிபந்தனைகளையும் பேண வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். சந்தோஷப்படுகிறார் மஸ்லமா இப்னு அப்துல் மலிக் அவர்கள். அதற்கு பிறகு செய்த துஆவில் இப்படி ஒரு வரியை சேர்த்து கொண்டார்கள். அல்லாஹும்ம ஹ்ஷுனி மஅ ஸாஹிபின் நக்ர். யா அல்லாஹ், என்னை அந்த சுரங்கக்காரரோடு மறுமையில் எழுப்பு என்பதாக அவர்கள் துஆ செய்தார்கள். கடைசி வரை அந்த வரலாற்று நூட்களில் அவருடைய பெயர் இடம்பெறவே இல்லை. சாஹிபுன் நகப், சுரங்கக்காரர் என்கின்ற இந்த வார்த்தை மட்டும்தான் வரலாற்று நூட்களில் இடம்பெறுகிறது. இந்த சரித்திரத்தை எழுதிவிட்டு கீழே அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள், அவர் செய்த காரியத்திற்காக வேண்டி பரிசு பெற்றிருக்கலாம், உயர்வான அந்தஸ்தை பெற்றிருக்கலாம், ஹலீஃபாவிற்கு நெருக்கமானவராக ஆகியிருக்கலாம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்க வேண்டிய நற்கூலி இதன் மூலமாக வீணாகிவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வால் எந்த வகையிலும் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ளாமல் அவர் தன்னை மறைத்துக் கொண்டார். காரணம் இஹ்லாஸ். இஹ்லாஸோடு இந்த காரியத்தை செய்தோம், உயிரை பணயம் வைத்து இந்த காரியத்தை செய்தோம், இதற்காக இறைவனிடத்தில் கிடைக்கக்கூடிய கூலி பெரியது, அது எந்த வகையிலும் வீணாக்கிவிடக் கூடாது என்கின்ற எச்சரிக்கை உணர்வுதான் இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் பெற வேண்டிய படிப்பினை என்பதாக அறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். உண்மைதான். அடுத்தவர்களுக்கு காட்டும் வகையில் எந்த அமலையும் நம்முடைய பெரியார்கள் செய்ய மாட்டார்கள். இமாம் முஹம்மது பின் காசிம் ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய உஸ்தாத் இமாம் முஹம்மது பின் அஸ்லம் ரஹிமகுல்லா அவர்கள் குறித்து சொல்லுகிறார்கள், என்னுடைய உஸ்தாதோடு நான் 20 ஆண்டு காலம் பயணித்திருக்கிறேன். அவர்கள் மிகப்பெரிய வணக்கசாலி. ஆனால் 2 ரக்காத்துகளை கூட அவர்கள் அடுத்தவர்கள் பார்க்கும் வண்ணம் செய்ததில்லை. ஒரு முறை நாங்கள் அவர்களிடத்தில் கேட்டோம், நீங்கள் பெரும் வணக்கசாலியாக இருந்தும் கூட நீங்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகளை யாரும் பார்க்க முடியவில்லையே என்பதாக கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய புஜங்களில் இருக்கக்கூடிய இந்த 2 மலக்குகளுக்கும் தெரியாமல் ஒரு நற்காரியத்தை செய்ய முடியும் என்றிருந்தால் நிச்சயமாக அதற்கும் நான் முயற்சி செய்திருப்பேன். ஏனென்றால் என்னை படைத்த ரப்புக்கு தெரிந்தால் போதும் என்பதாக என்னுடைய உஸ்தாத் இமாம் முஹம்மது பின் அஸ்லம் ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் என்பதாக சொல்லுகிறார்கள். அமல்கள் 2 வகையில் செய்யப்படுகிறது. ஒன்று பகிரங்கமாக, இன்னொன்று ரகசியமாக. நாளை மறுமையில் உங்களுடைய தராசு தட்டை கணக்க செய்வது பகிரங்கமாக செய்யப்படக்கூடிய அமல்கள் அல்ல, ரகசியமாக செய்யப்படக்கூடிய அமல்கள் என்பதாக இமாம் ஷாஃபிஈ ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவதாக இமாம் ஷாரானி ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே குறிப்பிடுகிறார்கள். மக்கள் எல்லாம் பாவங்களை மறைமுகமாக செய்கிறார்கள். உண்மையில் மறைமுகமாக செய்ய வேண்டியது பாவங்கள் அல்ல, நன்மைகள் தான் என்பதாக என்னுடைய உஸ்தாத் இமாம் அபுல் ஹாசிம் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுவார்கள் என்பதாக இமாம் சுஃபியான் இப்னு உயைனா ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள். பொதுவாக மனிதன் ரகசியமாக 2 காரியங்களில் ஈடுபடுகிறான். ஒன்று ரகசியமாக நன்மைகளை செய்கிறான், இன்னொன்று ரகசியமாக பாவங்கள் செய்கிறான். ரகசியமாக செய்யப்படக்கூடிய பாவங்கள் மனிதனை தடுமாற செய்யும், ரகசியமாக செய்யப்படக்கூடிய நன்மைகள் மனிதனை பலப்படுத்தும் என்பதாக அல்லாமா இப்னு கையும் ஜௌஜி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார். இமாம் முஹம்மது பின் வாசி ரஹிமகுல்லா அவர்கள் 3 வரிகளில் 3 முத்தான செய்திகளை சொல்லுவார்கள். முதலாவது செய்தி, யார் தன்னுடைய அந்தரங்கத்தை தூய்மையாக வைத்திருக்கிறாரோ அவருடைய வெளிரங்கத்தை அல்லாஹ் தூய்மையாக வைத்திருக்கிறான். யார் மறுமைக்காக வேண்டி தயாரிப்பு செய்கிறாரோ அவரின் உலக தேவைக்கு இறைவன் தயாரிப்பு செய்து தந்து விடுகிறான். யார் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை சீர் செய்து கொள்கிறாரோ அவருக்கும் மற்றவர்களுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை அல்லாஹ் சீர் செய்து தருகிறான் என்பதாக இமாம் முஹம்மது பின் வாசி ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள்.
இமாம் வஹப் இப்னு விருது ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார்கள். தன்னுடைய சகோதரருக்கு சொல்லுகிறார்கள், வெளிரங்கமாக நீ செய்யக்கூடிய நற்கருமங்களை கொண்டு மக்களிடத்தில் அந்தஸ்தை பெறுகிறாய், மறைமுகமாக செய்யக்கூடிய நற்கருமங்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் நீ அந்தஸ்தை தேடு. ஒரு அந்தஸ்து இன்னொரு அந்தஸ்தை தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் என்ன? ஒரு செல்வந்தர் இருக்கிறார், அவர் மக்களுக்கு தெரியும் வண்ணம் பகிரங்கமாக நற்கருமத்தை செய்தால் மக்கள் அவரை அந்தஸ்தோடு பார்ப்பார்கள், உயர்வோடு பார்ப்பார்கள், கொடை வள்ளல் என்று போற்றுவார்கள். ஆனால் அல்லாஹ்விடத்தில் கிடைக்கக்கூடிய அந்தஸ்தை அது தூரமாக்கிவிடும். ஆனால் அந்த செல்வந்தர் தன்னுடைய செல்வத்தை யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக தான தர்மங்கள் செய்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் அது அந்தஸ்தை பெற்று தரும். ஆனால் மக்களிடத்தில் எந்த விதமான உயர்வும் அவருக்கு கிடைக்காது. ஏனென்றால் செல்வந்தராக இருக்கிறார், ஆனால் யாருக்கும் தந்து பழக்கம் இல்லை என்பதாகத்தான் மக்கள் சொல்லுவார்கள், அவர்களுக்கு தெரியாத காரணத்தினால். எனவே தான் ஒரு அந்தஸ்து இன்னொரு அந்தஸ்தை தூரமாக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதாக இமாம் வஹப் இப்னு விருது ரஹிமகுல்லா அவர்கள் தன்னுடைய சகோதரருக்கு கடிதம் எழுதுகிறார்கள். ஏன் சொல்ல வருகிறேன்? நன்மைகளை செய்து அதற்கான நற்கூலியை வீணாக்கி விடக்கூடாது. ஒரு நன்மையை செய்வதென்றால் அது சாதாரணமா நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், நம்முடைய உள்ளத்தை தரிபடுத்துகிறோம். அந்த வகையில் ஒரு நன்மையை செய்து அதற்கான நற்கூலியை இஹ்லாஸ் இல்லாமல் வீணாக்கி விடக் கூடாது என்பதிலே அதிக கவனம் நமக்கு இருக்க வேண்டும். சென்ற நூற்றாண்டினுடைய அறிஞர் முஸ்தபா சாதிக் அர்-ராஃபிஇ நிறைய கிதாபுகளை எழுதியிருக்கிறார். அதுல வஹ்யுல் கலம் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப். அந்த கிதாபுல வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு சின்ன சம்பவம். ஹிஜ்ரி 219 பஸரா, அங்கே அஹ்மத் இப்னு மிஸ்கீன் என்கிற ஒரு அறிஞர் வாழ்ந்தார். மிக கடுமையான பஞ்சம், தன்னுடைய வீட்டில் உள்ளவர்களுக்கு சாப்பிடுவதற்கு உணவு இல்லை, வறுமை. குடியிருக்கக்கூடிய வீட்டை விற்று அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நம் வீட்டில் உள்ளவர்களுக்கு உணவு வாங்கி கொடுக்கலாம் என்று முடிவெடுக்கிறார். கவலையோடு தன்னுடைய வீட்டை விற்பதற்காக வேண்டி அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கிறார். வழியிலே அபுன் நஸ்ர் அவருடைய நண்பர், அவர் எங்கே செல்கிறீர்கள் என்பதாக கேட்கிறார். கடுமையான வறுமை, வீட்டில் உள்ளவர்கள் எல்லாம் உண்பதற்கு ஒன்றுமில்லாமல் தண்ணீரை குடித்துக் கொண்டு காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறார்கள். எனவே நான் குடியிருக்கக்கூடிய வீட்டை விற்றுவிட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பணத்தை கொண்டு என்னுடைய குடும்பத்தார்களுக்கு நல்ல உணவு வாங்கி தர வேண்டும் என்பதாக சொல்லுகிறார். அப்போது அபுன் நஸ்ர் அவர் கையிலே வைத்திருந்த 2 ரொட்டி துண்டுகளை எடுத்து கொடுத்து, இதை கொண்டு போய் உங்களுடைய வீட்டாருக்கு கொடுங்கள் என்பதாக கொடுக்கிறார். சந்தோஷமாக அஹ்மத் இப்னு மிஸ்கீன் அவர்கள் அந்த 2 ரொட்டி துண்டுகளை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டை நோக்கி போகிறார்கள். போகிற வழியில் ஒரு பெண்மணி ஒரு சிறுமியோடு நின்று கொண்டு உண்பதற்கு ஏதாவது கொடுங்கள் என்று கரமேந்துகிறார். அந்த குழந்தையினுடைய முகத்திலே வறுமையினுடைய கோடுகள், அந்த பெண்மணியினுடைய முகத்திலே பஞ்சத்தினுடைய தாக்கம். அதை பார்த்தவுடன் எனக்கு பாவமாக இருந்தது. என்னுடைய வீட்டாருக்கு கொண்டு சென்ற அந்த 2 ரொட்டி அவர்களுக்கு தர வேண்டும் என்று என்னுடைய மனம் நாடியது. எனவே அதை தந்தேன். தருகிற போது சொன்னேன், என்னுடைய குடும்பத்தாரும் பசியால் வாடிக்கொண்டுதான் இருக்கிறார்கள், என்றாலும் இந்த பிஞ்சு குழந்தையினுடைய முகம் பார்க்க முடியவில்லை, எனவே அந்த குழந்தைக்கு தாருங்கள் என்பதாக அந்த ரொட்டியை கொடுத்தேன். அந்த பெண்மணி என்னுடைய இந்த வார்த்தையை கேட்டவுடன் அழுதே விட்டாள். அந்த ரொட்டி துண்டை அந்த குழந்தைக்கு கொடுக்கிற போது அந்த குழந்தையினுடைய முகத்திலே ஏற்பட்ட அந்த சந்தோஷம், அதை என்னால் மறக்கவே முடியாது என்பதாக சொல்லுகிறார். சோர்வாலும் மசதியாலும் ஒரு ஓரத்திலே அமர்ந்திருக்கிறார். சிறிது நேரத்திற்கு பிறகு அபுன் நஸ்ர் அந்த வழியாக வேகமாக வருகிறார். சுப செய்தியை பெற்றுக் கொண்டீரா என்பதாக கேட்கிறார். சுப செய்தியா? என்ன சுப செய்தி? என்ன சுப செய்தியா? ஹுராசானில் இருந்து ஒரு பெரிய வியாபாரி வந்தார். உன்னுடைய தந்தையினுடைய பெயரை சொல்லி உன்னை தேடிக்கொண்டுதான் வந்தார். உன்னுடைய தந்தை 30 ஆண்டுகளுக்கு முன்பு ஹுராசான் வியாபாரியோடு செய்து கொண்ட அந்த கொடுக்கல் வாங்கலில் ஒரு பெரிய தொகை உன்னுடைய தந்தைக்கு வர வேண்டியது இருந்ததாம். எனவே அந்த தொகையை தர முடியாத நிலையில் உன்னுடைய தந்தை மரணமாகிவிட்டார். அந்த தொகையை கொண்டு அவர் முதலீடு செய்து வியாபாரம் செய்து அதனுடைய லாபங்களோடு உன்னுடைய தந்தையின் பெயரை சொல்லி வந்தார். உன்னுடைய வீடு காட்டப்பட்டது. உன்னுடைய வீட்டிற்கு அல்லவா சென்றிருக்கிறார், நீ என்ன இங்க இருக்கிற என்பதாக அவர் கேட்கிறார். உடனே சந்தோஷ மிகுதியில அஹ்மத் இப்னு மிஸ்கீன் தன்னுடைய வீட்டுக்கு வரார். வந்து பார்த்தால் அந்த வியாபாரி அந்த லாபங்களையும் சேர்த்து அவர்களிடத்தில் தந்து விட்டு போய்விட்டார். சரியான சந்தோஷம். உடனே அந்த பெண்மணியை தேடி அவர்கள் போகிறார்கள். அந்த பெண்மணிக்கு இன்னும் தேவையானவைகளை அள்ளி கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணிக்கும் உதவி செய்ததோடு முடிந்த அளவிற்கு ஏழை எளிய மக்களுக்கு வாரி வழங்குகிறார்கள். எந்த அளவிற்கு என்று சொன்னால் அஹ்மத் இப்னு மிஸ்கீன் சொல்லுகிறார்கள், உள்ளம் குளிர குளிர அந்த தான தர்மங்களை செய்தேன்.
அல்லாஹ் என்னை நல்லோர்களோடு சேர்த்து விடுவான் என்று நான் நம்பிக்கை கொள்ளும் அளவிற்கு தான தர்மங்களை செய்தேன். ஒரு நேரம் வந்தது, நான் மற்ற எல்லோரையும் விட பெரிய கொடைவள்ளல் என்று நானே எண்ணிக்கொள்ளும் அளவிற்கு நான் உணர்ந்தேன். ஒரு நாள் இரவு தூங்கிக் கொண்டிருந்தேன். அந்த தூக்கத்தில் ஒரு கனவை பார்த்தேன். மஹ்ஷர், மக்கள் எல்லோரும் எழுப்பப்படுகிறார்கள். தங்களுடைய முதுகுகளில் தன்னுடைய நன்மை மூட்டைகளையும் தன்னுடைய பாவ மூட்டைகளையும் சுமந்து கொண்டு வருகிறார்கள். தராச தட்டிற்கு முன்னால் வரிசையாக நிற்கிறார்கள். அவர்களுடைய நன்மை தீமை நிறுக்கப்படுகிறது. சிலர் நன்மை குவியலால் நல்லவர்களாக எழுதப்படுகிறார்கள், சிலர் பாவ மூட்டைகளால் தீயவர்களாக கருதப்படுகிறார்கள். அந்த வரிசையில் நானும் வருகிறேன். கனவில் எனக்கு இந்த காட்சி காட்டப்படுகிறது. என்னுடைய பாவ மூட்டைகள் ஒரு தராசில் வைக்கப்படுகிறது, என்னுடைய நன்மைகள் ஒவ்வொன்றாக எடுத்து அங்கே வைக்கப்படுகிறது. நான் செய்த தான தர்மங்கள் எல்லாம் அங்கே வைக்கப்படுகிறது. ஆனால் வைக்கப்படக்கூடிய அந்த தான தர்மங்கள் எதுவுமே கனமாக இல்லை, எதுவுமே கனமாக இல்லை. நான் ஆச்சரியப்படுகிறேன். நான் இவ்வளவு பொன்னும் பொருளும் நான் எடுத்து தந்திருக்கிறேன், ஆனால் எந்த வகையிலும் அது கனமாக இல்லையே என்பதாக நான் சொல்லுகிறேன். அப்போது இவருக்கு வேறு ஏதாவது நன்மை இருக்கிறதா என்பதாக கேட்கப்படுகிறது. அப்போது ஆம், இன்னும் இருக்கிறது என்று சொல்லப்பட்டு அந்த 2 ரொட்டி துண்டுகள் அங்கே வரவழைக்கப்பட்டு அந்த நன்மையின் பக்கம் வைக்கப்பட்டது. வைக்கப்பட்ட போது கொஞ்சம் கனத்தால் அந்த நன்மையினுடைய தராசு கொஞ்சம் கூடியது. இன்னும் இருக்கிறதா என்பதாக கேட்கப்படுகிறது. அந்த பெண்மணியினுடைய கண்ணீர் அங்கே வைக்கப்படுகிறது. இன்னும் தராசு தட்டு கனத்தால் கூடியது. இன்னும் இருக்கிறதா என்று கேட்கப்படுகிறது. அந்த குழந்தையினுடைய சிரிப்பு அங்கே வைக்கப்படுகிறது. பாவ மூட்டையையும் தாண்டி என்னுடைய நன்மையினுடைய குவியல் அதிகமானது. கது நஜா, வெற்றி பெற்று விட்டார், வெற்றி பெற்று விட்டார் என்று அப்போது சொல்லப்பட்டது. அப்போது நான் நிம்மதி அடைகிறேன், நான் விழித்து விட்டேன் என்பதாக சொல்லிவிட்டு அஹமது பின் மிஸ்கின் சொல்லுகிறார், நான் இஹ்லாஸோடு கொடுத்த அந்த 2 ரொட்டியினுடைய கணம் நான் பெருமையை எதிர்பார்த்தோ முகஸ்துதியாகவோ சுய திருப்திக்காகவோ நான் செய்த பல நூறு பொற்காசுகளை விட அதிக கனம் உள்ளதாக இருந்தது என்பதாக அஹமது பின் மிஸ்கின் சொல்லுகிறார். இதை முஸ்தபா சாதிக் ராஃபிஈ அவர்கள் தன்னுடைய வஹீயுல் கலமிலே பதிவு செய்கிறார்கள். ஏன் சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், நன்மைகளை செய்கிறோம், அதனுடைய நற்கூலியை பெற்றுக் கொள்வதிலே கவனக்குறைவு இருந்துவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ரகசியமாக நீ வடிக்கக்கூடிய கண்ணீர் துளி நரகத்தினுடைய நெருப்பையே அணைத்து விடும். ரகசியமாக நீ செய்யக்கூடிய தான தர்மம் அல்லாஹ்வினுடைய கோபத்தையே தணித்து விடும். இடக்கரத்திற்கு தெரியாமல் வலக்கரத்தால் நீ வழங்கக்கூடியவை உன்னை அரிசினுடைய நிழலில் சேர்த்து விடும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ரகசிய தகவல் பாதுகாப்பாளராக இருந்தார்கள். முனாஃபிகீன்களினுடைய பட்டியல் எல்லாம் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில் தான் இருந்தது. எனவே ஒருவர் வந்தார், ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்த்து கேட்டார், என்னுடைய பெயர் முனாஃபிகீன்களினுடைய பட்டியலில் இருக்கிறதா என்பதாக கேட்டார். ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நான் 2 கேள்வியை கேட்கிறேன், அதற்கு பதில் சொல், நீ முனாஃபிகா இல்லையா என்று நான் சொல்லுகிறேன் என்று முதலாவது கேட்டார்கள். நீ அல்லாஹ்விற்கு மட்டும் தெரியும் வகையில் நல்லறம் புரிகிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம், புரிகிறேன் என்று சொன்னார். ஏதாவது பாவம் செய்தால் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்கிறாயா என்பதாக கேட்டார்கள். ஆம் என்று சொன்னால், அப்படி என்றால் நீ முனாஃபிக் இல்லை, சென்று வா என்பதாக சொன்னார்கள். என்றால் நாம் முஃமின் என்று அடையாளப்படுத்துவதே அல்லாஹ்விற்கு மட்டும் என்று நினைத்து நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான். இஹ்லாஸோடு நாம் செய்யக்கூடிய நல்லறங்கள் தான் நாம் முஃமின் என்பதையே அடையாளப்படுத்துகிறது என்று சொன்னால் நன்மைகள் புரிகிறோம், அதனுடைய நற்கூலியை வீணாக்கி விடக் கூடாது. எனவே இஹ்லாஸோடு செய்ய வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வினுடைய திருப்தியை மட்டுமே நாடி செய்யப்படுவதுதான் இஹ்லாஸோடு செய்யப்படுவது. இஹ்லாஸ் கெட்டு போவதற்கான காரணிகள் என்ன? முகஸ்துதியோடு ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், பெருமையோடு ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், உலக ஆதாயத்திற்காக வேண்டி ஒரு நல்லறம் செய்யப்பட்டால், சுய திருப்திக்காக வேண்டி ஒரு நல்லறம் செய்யப்பட்டால் இஹ்லாஸ் அங்கே வீணாகி விடுகிறது என்கின்ற புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா இம்மை மறுமை இரண்டிலும் வெற்றி பெறக்கூடிய நல்லடியார்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. வ ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பள்ளிவாசலின் பராமரிப்பிற்காக வேண்டி தாராளமாக உதவி செய்யுங்கள். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய உதவிகளுக்கு நிரப்பமான நற்கூலியை வழங்குவானாக.